Welcome to Jayam Academy. So, we ratio proportion already part 1 வந்து பார்த்துட்டோம். So, இது வந்து part 2. சரிங்களா? So, நம்ம directா sums குள்ள போயிடலாம். The ratio of 1 rupee to 20 paise is அப்படின்ட்டு கேட்குறாங்க. So, 1 ரூபாய்க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. So, 1 ரூபானா 100 பைசா. அப்போ 100 by 20 போட்டுங்க. 0 0 cancel, 1 2 are 2, 5 2 are 10. அப்போ 5:1 தான் இதோட ரேஷியோ. ஆன்சர் டி. இந்த சம் பாருங்க, the ratio of 1 liter to 50 ml is அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 1 லிட்டருக்கும் 50 மில்லிக்கும் உள்ள விகிதம். 1 லிட்டர்னா 1000 ml. அப்போ 1000 by 50. 0 0 cancel, 1 5s are 5, 20 5s are 100. அப்போ 20:1. ஆன்சர் சி தான் ஆன்சர். சரிங்களா? இந்த சம் பாருங்க, the length and the breadth of a window are in 1 meter and 70 centimeter respectively. The ratio of length to the breadth is. ஒரு சன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 1/70 அப்படியே நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? 1/70 போட்டுங்க. இது வந்து 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போ 100/70. சரிங்களா? ஸோ 100/70 பண்ணினா என்ன வரும்? 0 0 கேன்சல், 10:7. ஆன்சர் டி தான் வந்து ஆன்சர். சரிங்களா? The ratio of number of sides of a triangle to the number of sides of a rectangle. ஸோ ட்ரையாங்கிளுக்கு வந்து 3 பக்கம், ரெக்டாங்கிளுக்கு வந்து 4 பக்கம். அப்போ 3:4 தான் ஆன்சர். சரிங்களா? If Aragan is 50 years old and the son is 10 years old, then the simplest ratio between the age of Aragan to his son. So, Araganக்கு 50, அவர் மகனுக்கு 10. அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 5:1. அவ்வளோதான் ஆன்சர், 5:1. ஸோ கொஸ்டின்ஸ்லாம் சிம்பிளாக தான் இருக்கு. ஸ்கூல் புக்ஸில் நான் சொல்றது. Kumaran has ₹600 and wants to divide it between Vimala and Yalini in the ratio 2:3. Who will get more and how much? குமரன் கிட்ட வந்து 600 ரூபாய் இருக்கு. அதை விமலாக்கும் யாழினிக்கும் 2:3 அப்படின்ற விகிதத்துல பகிர்ந்தளிக்கிறார். இருவரில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்கிறாங்க. அதிக தொகை கிடைக்கும் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்கிறாங்க. ஸோ 600 ரூபாய் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து விமலா போட்டுங்க, வி அப்படின்னு எடுத்துங்க. ஸோ மொத்தம் விமலாக்கு வந்து 2 பங்கு. சரிங்களா? அப்போ 2 மொத்தம் எவ்வளோ? 5 பங்கு. ஸோ அப்போ 2/5 அப்படின்ட்டு வரும். 1 5s are 5. So 1 5s are 5. Balance 1. 2 5s are 10. 0. So அப்போ 120 into 2 na 240 விமலா. யாழினி y அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். 600 into 3/5. ஏன்னா யாழினியோட பங்கு வந்து 3/5. மொத்தம் வந்து 5. ஸோ இதுக்கு அதுதான் 120 into 3 எவ்வளோ? ஸோ 0 3 2s are 6, 1 3s are 3. கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? Who will get more and how much? அப்போ கிடைச்சது யார், அதிகமாக கிடைச்சது யாருன்னா யாழினி. ஸோ எவ்வளோ? 360 ரூபாய். சரிங்களா? இதான் வந்து ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். fill in the blanks for the given equivalent ratios அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 3:5 3/5 is equal to 9/x அப்படின்னு நீங்கள் எழுதிங்க. அப்போ 3x is equal to 9 5s are 45. x is equal to 45/3. ஸோ 1 3s are 3. 15 3s are 45 வரும். அப்போ x is equal to 15. அப்போ இங்கே வந்து 15 தான் வரும். ஸோ அப்படியே செகண்ட் போடுங்க. 4/5 is equal to x/10. ஸோ 40 is equal to 5x. x is equal to 40/5. அப்போ x is equal to 8. இங்கே 8. சரிங்களா? அதே மாதிரி தான் இதுக்கும் 6/x is equal to 1/2. அந்த டேஷ் இருக்கிறதுல x போட்டுங்க. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 6 2s are டேஷ் மல்டிப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் 6 2s are 12. அப்புறம் 1x. அப்போ x is equal to 12. சரிங்களா? அவ்வளோதான் ஆன்சர். ஸோ சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 5:7 is equal to 21:15 அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 21 15 எதில் போகலாம்? 3 டேபிளில் போகலாம். ஸோ 7 3s are 21, 5 3s are 15. 7:5 அப்படின்ட்டு இருக்கு. இங்கே வந்து 5:7 அப்படின்ட்டு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபால்ஸ். சரிங்களா? செகண்ட் ஒன் என்ன? If 40 is divided in the ratio 3:2, then the larger part is 24.
இப்போ 40 வந்து 3:2 அப்படின்ற ரேஷியோவில் டிவைட் பண்ணுறாங்க. அப்போ 3/5. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3, மொத்த பங்கு வந்து 5. அப்போ 1 5s are 5, 8 5s are 40. அப்போ 8 3s are 24. திரும்ப ரெண்டாவது வந்து போடுங்க. ஸோ ரெண்டாவது ரேஷியோ 2 இருக்குது. அப்போ 2/5. 1 5s are 5, 8 5s are 40. அப்போ 8 2s are 16. இதில் லார்ஜர் பார்ட் இது 24. அப்போ 24 தான் கரெக்டு. அப்போது ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ட்ரூ தான். சரிங்களா? ஸோ விச் ஆஃப் த 2 ரேஷியோஸ் இஸ் லார்ஜர்? இது 2 மாடலில் போடலாம். ஸோ மாடல்னு நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மாடல் 2. சரிங்களா? மாடல் என்னன்னா 4/5, 8/15. சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 × 4 என்ன வரும்? 5 4s are 20, 1 4s are 4, 5 6 60, 8 5s are 40. ஸோ இதில் எது பெருசோ அதுதான் பெருசு. அப்போது 4:5 தான் இதெல்லாம் லார்ஜர். மாடல் 2 என்னன்னா ஸோ 4/5 அப்படின்ட்டு இருக்கு, 8/15 அப்படின்ட்டு இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுங்க. 5, 15, 5 1 3. அப்போ 5 3s are 15 தான் எல்சிஎம். அப்போது இங்கே வந்து 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் வரும். மேலேயும் 3 ஆல் தான் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 4 3s are 12/15, 8/15. இது ரெண்டுத்தில் எது பெருசு? 12/15 தான் பெருசு. அப்போ 4/5 தான் பெருசு. சரிங்களா? இது வந்து மாடல் 2. ஸோ செகண்ட் ஒனுக்கு அப்படியே போடுங்க. ஸோ 3/4, 7/8 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 3s are 24, 7 4s are 28. அப்போது இதான் பெருசு. நீங்கள் எல்சிஎம் எடுத்து போட்டாலும் அதே தான் வரும். ஸோ அதே மாதிரி இதுக்கும் போட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் எது பெருசு அப்படின்ட்டு ஆன்சர் வந்து சொல்லுங்கள் நீங்களே. சரிங்களா? ஸோ டிவைட் த நம்பர்ஸ் கிவன் பிலோ இந்த ரெக்வயர்ட் ரேஷியோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 20 வந்து இந்த ரேஷியோவில் வந்து பிரிக்க சொல்கிறாங்க. ஸோ 20 × ஃபஸ்ட் இன்னாருக்கு 3 பங்கு, மொத்தம் எவ்வளோ? 5 பங்கு. ஸோ அப்போது 1 5s are 5, 4 5s are 20. அப்போ 4 3s are 12. திரும்ப 20 × 2/5, 1 5s are 5, 4 5s are 20. அப்போ 4 2s are 8. அதே மாதிரி தான் செகண்ட் ஒன்றுக்கு. ஸோ 25 × 4/4, 5 + 4 என்ன? 9. அப்போ 1 9s are 9, 3 9s are 27. அப்போ 4 3s are 12. ஸோ செகண்ட் வந்து என்ன? 27 × 5/9. 1 9s are 9, 3 9s are 27. அப்போ 5 3s are 15. தேர்ட் ஒன் என்ன? 40 × 6/20. 1 2. அப்போ 6 2s are 12. 40 × 14/20. ஸோ 1 2s are 2. அப்போது 14 2s are என்ன வரும்? 28. சரிங்களா? இதுதான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதோட நம்ம இந்த செக்ஷனை முடிச்சிக்கலாம். நாளைக்கு நம்ம அடுத்த பார்ட் 3 வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, நன்றி.